51 அக்ஷரம் வைத்த அற்புதமான ஒரு பாமாலையை உனக்கு நான் சாற்ற வேண்டும். அது என்னங்க 51 அக்ஷரம் அப்படின்னா, சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 51 எழுத்துக்களுக்கு பெயர் தான் 51 மாத்ருகா அக்ஷரம்னு பெயர். இந்த 51 மாத்ருகா அக்ஷரத்தை மையமாக கொண்டுதான் பல புலவர்கள் தங்களுடைய நூல்களுக்கெல்லாம் மந்திர மதிப்பை ஏற்றி இருக்கிறார்கள். இதே மாதிரி அருணகிரிநாதரும் பாடணும் நினைச்சார், முருகன் வரம் கொடுத்தார். அப்படி 51 அக்ஷர பாமாலையாக முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதரால் சூட்டப்பட்டதுதான் இந்த அற்புதமான கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியின் சிறப்பு என்னன்னா, திருப்புகள் நிறைய இருக்கு. திருப்புகள் கட்டி தங்க மாதிரி, திருப்புகள் கட்டி தங்க மாதிரி வச்சுக்கலாம். ஆனா கந்தர் அனுபூதிங்கிறது ஆபரண தங்க மாதிரி, ஒரு நகை மாதிரி எடுத்து போட்டுக்கலாம், பயன்படுத்தலாம், அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப இந்த கந்தர் அனுபூதி ரசிச்சு பாடணுங்க. அதுல சுவாமி போட்டிருக்க வார்த்தைகளும் அவர் பிரயோகம் பண்ணக்கூடிய அழகும் அவ்வளவு சிறப்பு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம தினந்தோறும் திருப்புகள் படிக்கிறோம், முருகனுக்கு போறோம். ஆனா என்ன பண்ணாலும் மனசு முக்காவாசி நேரம் உண்மையாலுமே முருகன்ட்ட போக மாட்டேங்குது. ஏதேதோ சிந்தனைக்கு போகுது, கவலைப்படுது, சில சமயம் துக்கத்துல துவழுது, சில சமயம் ஏதாவது ஏமாற்றம் வந்தா முருகனை திட்டுறோம். இதெல்லாம் நமக்கு நடக்குது இல்ல. சில சமயம் முருகன் நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கே. இதெல்லாம் எப்படிப்பா, இதெல்லாம் என்னன்னு நான் போய் உன்கிட்ட சொல்றது? முருகா, இதெல்லாம் என்னுடைய மன குழப்பமா, இல்ல தினந்தோறும் உன்னை பூஜை பண்றனே, இதெல்லாம் பண்ணியுமே ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது இப்படின்னு நம்ம கேட்போம்னு தெரிஞ்சு முருகப்பெருமான்கிட்ட போய் அருணகிரிநாதர் சொல்றார், முகமாறு மொழிந்து மொழிந்திலையே அப்படின்னு ஒரு அற்புதமான வரியில கந்தர் அனுபூதியில சொல்றாரு. என்னன்னா, உன் 6 முகத்தை தினந்தோறும் நினைச்சுமே என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய இந்த குழப்பம் தீரமாட்டீதே முருகா, இது என்ன வினோதம்.